பெண் வாழ்க்கையில் அவள் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? தன் அப்பாவின் கடைசி நொடியை பார்க்க முடியாது. அந்த தவறின் காரணம் அவள் இல்லை, அவள் நம்பிய மனிதர்கள்தான். உங்கள் அப்பாவின் மருத்துவமனையில் இறுதி மூச்சு விடும்போது உங்களை அழைத்து வர விடாமல் தடுத்தால் நீங்கள் அந்த வீட்டில் வாழ முடியுமா? தென்றல் காற்றும் பூக்களின் வாசமும் பழைய தோழியுடன் சிரித்து பேசிய அந்த அமைதி. அடுத்த நொடியே கதவை தட்டிய சத்தம். கீதா, எவ்வளவு நேரம் தூங்குவாய்? அந்த கனவு அங்கேயே முடிந்தது. இனி உங்களுடன் நான் வாழ மாட்டேன் என்று அந்த வார்த்தையை சொல்ல 14 ஆண்டுகள் காத்திருந்தேன். வணக்கம் நண்பர்களே, இன்று நான் சொல்ல போகும் கதை ஒரு மருமகளின் கதை இல்லை, தன் அப்பாவின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாத ஒரு மகளின் கதை. கதையை கேளுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தென்றல் காற்றும் பூக்களுக்கு நடுவே என் தோழியுடன் நன்றாக பேசிக் கொண்டிருந்தேன். வெகு நாட்கள் பிறகு தோழியை சந்தித்த போது மனம் விட்டு பேசினேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அவளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் என்னையே மறந்து விட்டேன். என் குழந்தை பருவத்துக்கு சென்றுவிட்டேன். அதே நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். வீட்டில் அம்மா தேடுவார்கள் என்று கிளம்பும் நேரம். கீதா, கீதா, எவ்வளவு நேரம் தூங்குவாய்? சீக்கிரம் எழுந்துட்டேன். வீட்டு வேலைகள் எல்லாம் அப்படியே கிடக்கு. காலையில் எழுந்ததும் தலை வலிக்கின்றது, டீ போட்டு கொடுக்க வேண்டாமா என்று என் ரூம் கதவை தட்டினார்கள். என் மாமியார் தான். தூக்கத்தில் கூட நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்க முடியவில்லை. என் காலேஜ் நினைவு என் கனவில் வந்தது. அந்த நினைவில் இருந்துதான் நான் எழுந்து நின்றேன். பக்கத்தில் என் கணவர் ரஞ்சித் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். என் மகன் தர்ஷன் அப்பாவின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்தான். முகத்தை கழுவி கொண்டே சமையல் அறைக்கு சென்றேன். பாலை காய்ச்சி மாமியாருக்கு கொடுத்தேன். இவ்வளவு நேரம் ஒரு வீட்டில் மருமகள் தூங்குவதா? நீ வந்து 2-3 வருடங்கள் இல்லை, 14 வருடங்கள். இன்னும் உனக்கு குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்த வேண்டுமா என்று காலையிலேயே மாமியாருடன் திட்டு வாங்கி கொண்டே வேலைகளை தொடங்கினேன். 13 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தேன். என் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அப்பா அம்மாவிற்கு ஒரே பெண். எங்கள் அப்பா பெரிய கம்பெனியில் நல்ல வேலை பார்த்தார். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். ஆனால் அவன் கல்லூரி படித்து கொண்டிருக்கும் போது தீராத நோயினால் பாதிக்கப்பட்டார். நான் இறுதி ஆண்டு கல்லூரி படித்து கொண்டிருந்தேன். அவன் படித்து முடித்து வேலை பார்த்து எங்களை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த இழப்பு எங்கள் வீட்டை திசை மாறி செய்தது. எந்த பலனும் அளிக்கவில்லை. பிறகு விதி என்றே விட்டு விட்டோம். அனைத்து முடிந்தும் சில காலங்களுக்கு பிறகு நான் வேலைக்கு சென்றேன். நான் படித்து முடித்ததால் நான் தான் வீட்டை கவனிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அப்பா தான் என்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. நீ எங்களுக்கு ஒரு மகள், எத்தனை காலம் வீட்டில் வைத்திருக்க முடியும் என்றார்கள். அவர்கள் விருப்பத்துக்கு நான் ஒத்துக்கொண்டேன். அப்படிதான் ரஞ்சித் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை. அவர் பெரிய கம்பெனியின் மேனேஜர் வேலை பார்க்கிறார். அவர் ஒரு தங்கை மட்டும். அவரை பார்த்த முதல் நாளே எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. எங்கள் திருமணமும் கோலாகலமாக நடந்தது. ரஞ்சித்தின் வீட்டுக்கு மருமகளாக வந்தேன். அப்பொழுது அவர் தங்கைக்கு மீனாவுக்கு திருமணமாகவில்லை. என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வது என் கடமை என்று நினைத்தேன். வேலையை விட்டு விட்டு வீட்டில்தான் இருந்தேன். ஒரே பெண்ணாக வளர்ந்த நான் அங்கு வீட்டில் வேலை அதிகம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இங்கு அப்படி இல்லை. அனைத்து வேலையும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். என் நாத்தனார் கல்லூரி செல்வார், அவரையும் நான் தான் கவனிக்க வேண்டும். சாப்பாடு, வீட்டு வேலை அனைத்தும் என் பொறுப்பு தான். சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீனாவிற்கு திருமணம் நடந்தது. 10 ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் எனக்கு குழந்தை இல்லை என்று எனக்கு பெரிய கவலை இருந்தது. எங்கு சென்றாலும் குழந்தை இல்லை என்று மலடி என்று எனக்கு பெயர் வைத்தார்கள். என் நாத்தனார் குழந்தை பெற்றார்கள். என் மாமியார் அடிக்கடி வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பேச ஆரம்பித்தார்கள். அந்த நிலைமைக்கு தான் ரஞ்சித் வந்தான். பல மாத்திரைகள், பல வைத்தியங்கள், பல நாட்டு மருந்துகள் எடுத்த பிறகுதான் எனக்கு ஒரு மகன் பிறந்தான். தர்ஷன் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று. இன்று வரைக்கும் இந்த குடும்பத்தை நான் தான் பார்த்து கொள்கிறேன். இன்று காலையில் அம்மா அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று நேற்றே சொன்னார்கள். தொலைபேசியை எடுத்து பேச முயற்சித்தேன். அதற்குள் மாமியார் வந்து காலையில் எழுந்த உடனே போனா என்று போனை எடுத்து கொண்டார்கள். அத்தை, கொஞ்சம் நேரம் கொடுங்கள், அப்பா மருத்துவமனையில் இருக்கின்றார், பேசிவிட்டு வருகிறேன் என்றாள். இன்று முதலில் வேலையை பார். என் மகளுக்கு இன்று திருமண நாள், சாப்பாடு தடைப்படக்கூடாது என்றார்கள். ரஞ்சித்திடம் சொன்னேன். அவன் முதலில் வேலையை பார், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றான். நான் அடிக்கடி அம்மா அப்பாவை பார்க்க கூட முடியாது. அங்கு போனால் இங்கு யார் வேலை பார்ப்பார்கள் என்றார்கள். மத்தியத்தில் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டது.
நெஞ்சை படபடவென்று அடித்து கொண்டது. சிறிய மயக்கம்தான் என்றார். ரஞ்சித்துக்கு பிறகு தெரிந்தது காலையின் அப்பாவின் நிலைமை மோசமாக இருந்தது. அதற்கிடையில் மீனாவும் வந்துவிட்டார்கள் தன் குடும்பத்துடன். என்னிடம் நலம் விசாரித்து அம்மாவிடம் பேசினார். அம்மா, அண்ணியின் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை, அது உங்களுக்கு தெரியாதா? அண்ணி சொல்லவில்லையா என்றார்கள். ஒன்றும் சொல்லாமல் என் மாமியாரும் கணவரும் அமைதியாக இருந்தார்கள். அம்மா, நேற்றே அண்ணியின் அம்மா எனக்கு போன் செய்தார். நீங்கள் ஏன் இன்னும் அனுப்பவில்லை? அண்ணா, நீயும் இப்படியா? உனக்கு மனசாட்சி இல்லை என்று திட்ட ஆரம்பித்தார்கள். ரஞ்சித் ஒப்புக்கொண்டார். நீ சென்றால் வீட்டு வேலைகள் நின்றுவிடும் என்று நினைத்தேன் என்றார்கள். அந்த செய்தியை கேட்டு உடனே மருத்துவமனைக்கு சென்றார். ஆனால் அப்பா இறந்து விட்டார். கடைசி வரை உன்னை பார்க்க நினைத்தார்கள் என்று அம்மா அழுதார்கள். என் உலகமே உடைந்தது. சடங்குகளை முடித்து வீட்டுக்கு வந்தேன். ரஞ்சித்தும் மாமியாரும் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் நான் முடிவு செய்தேன், இனி உங்களுடன் நான் வாழ மாட்டேன். எங்கள் அப்பா கடைசி நொடியை நீங்கள் என்னிடமிருந்து பறித்து விட்டீர்கள் என்று மகனை அழைத்து கொண்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். பழையபடி வேலைக்கு சென்றேன். இன்று வரை என் மகனுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் மாமியார் கணவரை பற்றி நான் எதுவுமே நினைப்பதில்லை. அவர் செய்த துரோகம் இன்று வரை என்னால் மறக்க முடியவில்லை. சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.